தென் மாநிலங்களில் ஓடுகிற ரயிலில் நடக்கிற கேட்டரிங் கான்ட்ராக்ட், எல்லா விதமான கமர்ஷியல் கான்ட்ராக்ட் எதுவுமே தென்னிந்தியாவை சேர்ந்தவரிடம் இல்லை. நம்முடைய துறைமுகங்கள் எதுவும் நம்முடைய கையிலே இல்லை. துறைமுகங்கள், விமான நிலையங்கள், புகைவண்டி நிலையங்கள், இவை எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமாக யாருக்கும் தெரியாமல் பெரிய ஆக்கிரமிப்பு நடக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு கிடைக்கிறதா என்றால் இல்லை. போஸ்ட்மேன் வேலைக்கு ஆள் எடுக்கிறான். போஸ்ட்மேன் வேலைக்கு ஆள் எடுக்கிறவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில இருந்து ஜாயின் பண்றான். அவன் எப்படி ஜாயின் பண்றான்னு கேட்டா, தமிழ் பரீட்சையில 85 மார்க் வாங்கி ஜாயின் பண்றான். தமிழே பேச தெரியல. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல 340 இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க. அந்த 340 பேர்ல 2 பேர்கள் தான் தமிழ் பேச தெரிந்தவர்கள். நீங்க ஆர்ம்ஸ் ஃபேக்டரி, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, பக்கத்தில் இருக்கிற கல்பாக்கம் அணுமின் நிலையம், அங்க இருக்கிற துப்புரவு தொழிலாளி முதற்கொண்டு குஜராத்தில் இருந்து, மத்திய பிரதேசத்தில் இருந்து, ராஜஸ்தானில் இருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாம் தயவு செய்து சிந்தித்து பார்த்து இதை போன்ற தரவுகளை நாம் திரட்ட வேண்டும்.